ஹலோ மக்களே, வணக்கம். இன்றைக்கி ஒரு குட் நியூஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் இப்போ ஒரு 2 மாதமாக வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்குறேன். என் வீடியோஸ் ஒரு 1000 1500 பேர் அப்படி பார்த்துட்ருக்குறாங்க. நான் வந்து கடவுளை பற்றின விஷயங்கள் சொல்லுவேன், கடவுள் சொல்லப்பட்ட விஷயங்களையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது என்னென்னா, பாவமான விஷயங்கள்லாம் எது எதுன்றதை பற்றி நான் சொல்லிகிட்ருக்கிறேன். அதில் முதல்ல குறிப்பாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்றது தான் சொல்லப்படுற ஒரு விஷயம். ஆனால் அதை வந்து சொன்னால் யாரும் கேட்குறதுக்கான மனநிலைமையில் யாருமே இல்லை. அவங்கவுங்க சொந்தம் போல் இஷ்டம் போல் இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. சொன்னாலும் கேட்கவும் மாட்டாங்க. சரிங்களா? அன்றைக்கி கடவுளே நேரம் வந்து சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆனாலும் ஒரு நம்பிக்கையில் நான் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறேன். அதில் எனக்கு ஒரு 10% ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்திருக்குது. என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, யூடியூப்பில் வந்து இப்போ புதுசாக ஒரு ரூல்ஸ் போட்டுக்கிறாங்க. இப்போ ஒரு ஒரு மாதத்தில் வந்து அது ஒரு இதுக்கு வந்துடும், அதாவது செயல்முறைக்கு வந்துடும். என்ன மாதிரி ஒரு இதுன்னா, அதாவது லைவில் வந்து அரைகுறைமாக இருந்துக்கிட்டு சினிக்கிட்டு அப்படி இப்படி போகிற அந்த லைவ், அதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் ஒரு அரைகுறைமாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுறது, இங்கே காட்டி அங்கே காட்டி அப்படி பண்ணி போடுற ஒரு வீடியோ, இதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா ஏ கிரேடு கொடுத்து ரெட் கார்டு கொடுத்துருவாங்களாம். அதெல்லாம் வந்து இனிமேல் வந்து யூடியூப் ஏற்றுக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற வீடியோஸ் லைவ் இதெல்லாம் வந்து யூடியூப் வந்து ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்குறாங்க, தகவல் கொடுத்துருக்குறாங்க. அதை பார்த்த எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது ஒரு சொல்லணும்னு சொல்லுவாங்க, எப்படின்னா வந்து எரியிற நெருப்பை வந்து எடுத்துட்டோம்னா கொதிக்கிறது தானாக அடங்கிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது 100க்கு 100 உண்மை. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம சொல்லும்போது வந்து யாரும் கேட்க மாட்டாங்க. இப்போ யூடியூப்பே இதை வந்து தடை போட ஆரம்பிக்குதுங்கும் போது ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு இதை கேட்டதுலேருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு மட்டும் இருக்காது, என்ன மாதிரி நிறைய பேர் வந்து மனசுக்குள்ள ஒரு குழம்புலோடு இருந்திருப்பீங்க. இதெல்லாம் இப்படி மாற மாட்டோங்குது, இதெல்லாம் நடக்க மாட்டோங்குது, இப்படி பொம்பளை பிள்ளைலாம் அப்படி ஆடுதுலேன்னு எவ்வளவோ பேர் குமுறலில் இருந்திருப்பீங்க. நமக்கு கிடைச்ச ஒரு 10% வெற்றி. இதை யூடியூப் வந்து சரியான முறையில் நடத்தணும். இது ஒரு சரியான ஒரு முறை. நல்லா கரெக்டாக சேலை கட்டி அழகாக ஒரு டீசெண்டான ஒரு வகையில் வீடியோ எடுத்து போட்டால் ஓகே தான். இந்த தாறுமாறாக இருக்கிறதுலாம் கொஞ்சம் அகன்றுச்சுன்னா ரொம்ப நன்றியாக இருக்கும். யூடியூப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்ஸும் கூட.